ஆனால் வேலுமணிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆசைப்பட்ட வேட்பாளர் ஆனால் டாக்டர் ஜெகத் வச்சுக்கிற அவர்களை ஆதரித்து நம்முடைய அண்ணன் வேலுமணி இங்கே சிறப்புரை ஆற்றுவார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே சுய உதவி குழுக்களை உருவாக்கி அந்த சுய உதவி குழுக்களின் மூலமாக பெண்களுடைய பொருளாதாரத்தை தலைமுறுவதற்காக ஒரு திட்டத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக அறிமுகப்படுத்திய அரசு இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனால் மக்களுடைய கட்சியின் சார்பாக நான் கொடுத்த குரலை ஏற்றுக்கொண்டு இங்கே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னேற்றம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் இங்கே நிற்கின்ற ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் பெற்ற பிள்ளை செல்வங்களுக்கு தான் தமிழ்நாடு அரசு பதவிகளை வேற வேண்டுமே தவிர 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் குஜராத்திலிருந்து ஒருவனுக்கு தமிழ்நாட்டில் ஆக்கிவிடாதீர்கள். ஜெயிக்கிற அணிக்கு நீங்கள் ஜெயிக்க வைத்த அணிக்கு உங்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டுகிற அணிக்கு உங்களுக்கான மக்களுக்கான உதவிகளை செய்ய வழங்கிய நம்முடைய தளபதி அவர்கள் இப்ப கூட சொல்லியிருக்கார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரட்டும், தமிழ்நாடு அரசு 8 லட்சம் கோடி கடலில் இருந்து மீள்கின்ற தொகையை காங்கிரஸ் அரசிடமிருந்து பெற்று இந்த மக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் ஆசிரியர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, தாய்மார்கள் பிரச்சனை, மாணவ செல்வங்களின் கல்விக்கான பிரச்சனை என்று அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தாயுள்ளத்தோடு தாயுள்ளங்களை அணுகி வாக்கு என்கிற என்போர்ஸ்மென்ட் டைரக்டரை அனுப்பி மிரட்டுகிற கூட்டணி, இன்கம் டாக்ஸ் என்கிற வருமான வரி துறையை அனுப்பி மிரட்டுகிற கூட்டணி, சிபிஐ அனுப்பி பொய் வழக்கு போட்டு மிரட்டுகிற ஒரு கூட்டணி மோடி கூட்டணி. ஆனால் நம்முடைய கூட்டணி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்காக வீதியை இறங்கி குடிபிடித்து ரத்தம் சிந்துகிற கம்யூனிஸ்டுகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழர்கள் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி நல்ல பணம் வந்துச்சா, கருப்பு பணம் ஒழிஞ்சிச்சா? இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இங்கே நிற்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களே, இந்த ஆட்சி நிறைவு செய்வதற்குள் வீடற்ற வீடே இல்லாத ஏழையின் தாய்மார்களுக்கு கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என்கிற அற்புதமான திட்டத்தை அறிவித்து நாளைக்கு வீடற்றவர்களுக்கு வீடு கொடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். ஒரே ஒரு பிரச்சனை நீட்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்று கூடி கேட்டது மோடி இனங்கள நம்முடைய பிள்ளை செல்வங்கள் எத்தனை பேர் செத்து போனார்கள், மாண்டு போனார்கள். இன்றைக்கு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் டெல்லியில் கோலோச்சும் என்று சொன்னார். நீட்டு விரும்பாத மாநிலங்களுக்கு அமல்படுத்த மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். அதோடு இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோழிகள் இருக்கிற ஆண்களுக்கு நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.